புதிய தொழில் முதலீடுகளை கொண்டு வருவதற்கு தமிழக அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த பிள்ளைப்பாக்கம் சிப்காட் தொழிற்பூங்காவில் 1003 கோடி ரூபாய் முதலீட்டில் 840 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் பாரத் இன்னோவேட்டிவ் கிளாஸ் டெக்னாலஜி என்ற மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் மின்னணு துறையில் தமிழகம் நல்ல வளர்ச்சி பெற்றிருப்பதாக கூறினார். தமிழகத்தை முதலீட்டாளர்கள் தேடி வருவதாக கூறிய அவர், புதிய தொழில் முதலீடுகளை கொண்டு வருவதற்கு தமிழக அரசு தொடர்ந்து தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். கொரில்லா கிளாஸை தயாரிக்கிற இந்த நிறுவனம் ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களில் ஒன்று. இப்படிப்பட்ட லீடிங் கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவது உள்ளபடியே பெருமைக்குரிய ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. அதுவும் 1003 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதலீட்டில் 840 பேருக்கு வேலைவாய்ப்பை தரப்போகிறாங்க. இப்போது இன்னும் அதிகம் முதலீடு வருவதற்கு உறுதி செய்து கொடுத்திருக்கிறார்கள். பாரத் இன்னோவேட்டிவ் கிளாஸ் டெக்னாலஜிஸ் கார்னிங் மற்றும் ஆப்டிமஸ் கூட்டு நிறுவனத்தோட இந்த திட்டம் இன்னும் வளர்ந்து இன்னும் முதலீடுகளை கொண்டு வரணும், இன்னும் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கார்னிங் நிறுவனத்தோட அதிகாரிகள்கிட்ட நான் கேட்கிறது, உலகத்தரம், அதிநவீன தொழில்நுட்பம், உயர் மதிப்பு ஆகியவற்றை உங்களோட குறிக்கோளாக நீங்கள் வச்சுருக்கீங்க. அது கூடவே எங்கள் தமிழ்நாட்டுக்கு இளைஞர்களுக்கு உயர்தர வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தர்றதையும் உங்கள் குறிக்கோளோடு நீங்கள் சேர்த்துக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சேர்த்துப்பீங்கன்னு நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது. நம்ம திராவிட மாடல் அரசு எந்த அளவிற்கு வேகமாக செயல்பட்டு முதலீடுகளை கொண்டு வருவதற்கு ஒரு சாட்சியாக இந்த நிறுவனமே விளங்கி கொண்டிருக்கிறது.